அதை போல நீட்ரினோ அது மிக மோசமானது. அது தேனி மாவட்டத்தையே அழித்து இடுக்கி அணை, கேரளக்காரருடைய அணையையும் நம்முடைய முல்லை பெரியார் அணையையும் அது ஒழித்துவிடும், நொறுக்கிவிடும். அத்தனை லட்சம் டன் வெடிமருந்தை வைத்துத்தான் அவர்கள் உள்ளே கொண்டு போய் 50 டன் ஒரு காந்த கருவியை வைக்கப் போகிறார்கள். அதை கொண்டு வந்தே தீர்வேன் என்று நரேந்திர மோடி 2 கூட்டத்திலே பேசினார். நியூட்ரினோ இஸ் எ மஸ்ட் ஃபார் இந்தியா என்று சொல்லி. அந்த நியூட்ரினோவை குஜராத்திலே வைக்கலாம் என்றால் ஒத்துக்கொள்வாரா? மகாராஷ்டிராவிலே ஒத்துக்கொள்வார்களா? கேரளத்திலே போனார்கள், விரட்டி அடித்தார்கள். கர்நாடகம் விரட்டி அடித்தது, மராட்டியம் விரட்டி அடித்தது, குஜராத் விரட்டி அடித்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தையும் அதை போல கைப்பற்றி கொண்டு சென்றால், இந்த நியூட்ரினோவை அதே போல கொண்டு வந்தால் அது தவிடுபடியாகிவிடும். தேனி மாவட்டம் அதை எதிர்த்து நான் நடைபயணம் போனேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து ஒரு கொடியையும் அண்ணன் நெடுமாறன் ஒரு கொடியையும் கையிலே கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன், மறுமலர்ச்சி திமுக இளைஞரணி துணை செயலாளர், அவன் அந்த மேடைக்கு முன்னாலே வந்து ஒரு டன் பெட்ரோலை மேலே ஊற்றி கொண்டு நெருப்பு வைத்து கொண்டு அந்த இடத்திலே கருகி போனான். அவனை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு நானும் பூமிநாதனும் சின்ன செல்லமும் கொண்டு போனோம். முகம்தான் எரியவில்லை, உடம்பு பூராவும் எரிந்து விட்டது. 80% எரிந்து விட்டது, உயிரை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அவன் பேசி கொண்டிருந்தான். ஏன்பா இப்படி பண்ண? உங்கள் அம்மா, உன் தம்பிப்பா, உன்னுடைய பிள்ளைக அழுதுகிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு? அது நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. என்ன அப்புறம் ஏன் நீங்கள் கீ குடிச்ச? நீங்கள் இவ்வளவு செய்கிறீங்க, எந்த பேப்பரையாக போடுறாங்களா? எந்த டிவியிலையாவது காட்டுறாங்களா? நீங்கள் ஸ்டெர்லைட்டை ஒழிச்சிங்க, இப்போ நியூட்ரினோவுக்காக 2 நடைபயணம் போயாச்சு, யாரும் செய்யலை. அப்போ நான் நினச்சேன், நம்ம தீ குளிச்சா அது ஒரு நியூஸ் ஆகும்ல, அப்படியாவது இது எதுக்கிற செய்தி வெளிவரும்ல. அட பைத்தியக்காரா, ஏதோ வழியில் அதை தடுப்பதற்கு பார்ப்போம், அதுக்கு நீ போய் உயிரை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி, அதிலிருந்து 1 மாதம் கழித்து என் மனைவியினுடைய அண்ணன் மகன் சரவண சுரேஷ், அருமையான பையன், தேர்தல் காலங்களில் எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்கக்கூடியவன், 6 அடி உயரம் இருப்பான். அவன் இந்த பிரச்சனைகளிலே நியூட்ரினோவுக்காக அவன் பங்கு வாங்குவதற்கு, அவர் மகனுக்கு பங்குகள் வாங்குவதற்காக வைகோ இப்போ ஒரு நடைபயணம் போட்டிருக்கிறார் என்று அவர்களுடைய இணையதளத்திலே போட்டார்கள். யாருன்னா சொல்ல மாட்டேன், எந்த கட்சியிடலாம். உடனே நான் புகாரும் கொடுத்தேன். ஆனால் அதற்குள் அந்த பையனை ஆஸ்பத்திரியில் செத்த 3வது நாள் அவனும் இறந்து போனது போல சரவண சுரேஷும் இறந்து போனான். என் குடும்பமே ஒரு உறுப்பினரை தமிழ்நாட்டு நலனுக்காக உயிரோடு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு இங்கே எந்த தலைவருடைய வீட்டிலும் ஏற்பட்டிருக்க முடியாது. ஆக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவை ஸ்டெர்லைட், நியூட்ரினோ, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எடுத்து 1.5 வருடம் அந்த மீனவர்கள் இடிந்தகரையிலே போராடினார்கள். 3 முறை நான் அந்த உண்ணாவிரதத்தில் போய் கலந்து கொண்டேன். அவர்கள் வழக்கு போட்டதில் இன்னும் 80 வழக்குகள் இருக்கிறது, சுப உதயகுமாரனையும் சேர்த்து. எனக்கும் என் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது கூடங்குளத்தில். ஆக அந்த வழக்கு இருக்கிறது, அப்படியே எடுக்காமல் வச்சிருக்கிறாங்க. ஆகவே கூடங்குளம் அணு உலை வரக்கூடாது என்று நாம் சொல்லும்போது இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். இப்போ இருக்கிறது 4, அதில் 1 தான் இயங்குது. இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று. அணு உலை நரகமாகிவிடும் தென் தமிழ்நாடு. அது பெரிய ஆபத்தாக முடியும். ஜப்பானிலே புகுஷிமாவிலே என்ன நடந்தது? எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள்? அது இங்கே நடக்கும். செர்னோபில், ரஷ்யாவிலே செர்னோபில் அணுவின் நிலையம் எவ்வளோ ஆபத்துக்குள்ளாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அதே நிலைமை தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியை மையமாக கொண்டு ஏற்படும். அமெரிக்காவிலே 3 மைல் ஐலண்ட் என்கின்ற அந்த அணு உலை, அதுவும் வெடித்து சிதறி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இப்பொழுது ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய அணு உலைகளை எல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதற்கு போயிட்டாங்க. இருக்கிற அணு உலைகளை எல்லாம் மூடுறாங்க. இவர் இன்னும் 2 அணு உலையை நான் எங்கே கொண்டு வருவேன்? எங்கே? அதே இடத்துல கூடங்குளத்திலே இன்னும் 2 அணு உலை கொண்டு வருவோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தமிழர்களுக்கு இதை விட வேற வேலை கிடையாது. அவர்கள் நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே கப்பல் படைத்தளம் இருக்கிறது திருநெல்வேலியிலே, தென்பகுதியிலே. கூடங்குளம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட டேங்க் தொழிற்சாலை இங்கே திருச்சியிலும் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. நாளைக்கு ஒரு மோதல் வருகிறது. இப்போ மீனவர்கள் பிரச்சனையில் 800 மீனவர்களை கொண்டிருக்கான் சிங்கள இராணுவத்துக்காரன், கடற்படைக்காரன். ஆனால் திசநாயகான்னு போட்ட அதிபராக வந்திருக்கிறாரே, அவர் வெறிபிடித்த மூர்க்கர்.
ராஜபக்சேயை விட மோசமானவர். அவர் ஜேவிபி கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். சுனாமி வந்தப்ப இலங்கைக்கும் நிதியுதவி செய்யும் போது தமிழர் பகுதிக்கு அது கொடுக்கக்கூடாது என்று ஊர்வலம் போனவர் தான் இந்த திசநாயகா. இந்த திசநாயகா இப்பொழுது இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனார். பிரதமரை வெளிவிவகார மந்திரியை சந்தித்து விட்டு போனார். எல்லாரும் ஆஹா நல்ல ஒரு திசநாயகன் வந்திருக்கான், திசை மாறிடும்னாங்க. முந்தா நாள் என்ன செய்தி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? இலங்கையிலிருந்து இனிமேல் தமிழக மீனவர்கள் குறித்து இந்தியாவோடு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். முந்தா நாள் பேப்பரில் வந்திருக்கு. அப்போ பேச்சுவார்த்தைக்கு அவன் தயாரில்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் மீனவர்கள் கொல்லப்படுவார்கள். நேற்று முந்தா நாள் கூட போய் அடிச்சிருக்கிறாங்க. ஆகவே தமிழகத்தை ஒரு காலனி நாடாக, ஒரு அடிமை நாடாக டெல்லி கருதுகிறது என்பதற்குத்தான் இதெல்லாம் உதாரணம். ஆக தமிழகத்தினுடைய நலன்களை, பொதுமக்கள் நலனை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி திமுக கழகம் முத்திரை பதித்திருக்கிறது, உத்தரவாதம் பெற்றிருக்கிறது. கேரளமும் இப்பொழுது இந்த நீட்ரோவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற பினராயி விஜயனையும் 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த ஒமன் சாண்டி அவரை 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த அச்சுதானந்தனை 2 முறை போய் பார்த்தேன். எங்கள் முல்லைப்பெரியார் மட்டும் இடியாது, இடுக்கி இடிஞ்சு போயிடும் இவங்க இந்த நியூட்ரினோவை கொண்டு வந்தாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 2-3 விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கே இந்த அம்பரப்பர் மலையில் தான் இதை வைக்க போகிறாங்க நியூட்ரினோவை. அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே மதிகட்டான் சோலை ஆரம்பிக்கிறது. மதிகட்டான் சோலை என்பது கேரளாவை சேர்ந்தது. 2 கிலோமீட்டர்லேயே ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் யூனிவர்சல் ஹெரிட்டேஜ் உள்ள இடங்களில் ஒரு புல்லை கூட திரும்பி பிடுங்கி போடக்கூடாதுன்னு ரூல் வச்சிருக்கிறான். இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஹெரிட்டேஜ் உள்ள இடம் என்று அங்கே ஐநா மன்றத்திலேயே குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்கனவே அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறேன் நீதிமன்றத்திலும். அப்படி அந்த விதத்திலே அவர்கள் அங்கே கொண்டு போய் இதை வைப்பது என்று சொன்னால் அது ஐநா சபையினுடைய தீர்மானத்துக்கு விரோதமானதாகும். ஆகவே எதிர்ப்பது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அந்த இனி மேலும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று மோடி துடித்து கொண்டிருக்கிறார். நான் ஸ்டே வாங்கி 3.5 வருஷம் ஆச்சு ஹைகோர்ட்டில். இந்த நியூட்ரினோவுக்கு ஸ்டே வாங்கி நான் தான் ஆர்கியூ பண்ணேன். எனக்கு அஜ்மல் கான் ஹெல்ப் பண்ணார், பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. வாதம் பண்ணுவதற்குரிய வழிமுறைகளிலே அவர் எனக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த விவாதத்துக்கு பிறகுதான் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடினுடைய ஒப்புதல் இல்லாமல், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது அந்த நியூட்ரினோ வளாகத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி 3.5 வருஷம் ஆச்சு. ஆக 3.5 ஆண்டு காலமாக பிரதமர் சொன்ன திட்டத்தை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருந்தது. செய்திருக்கிறேன், சேவை செய்திருக்கிறேன். பொது வாழ்வுக்கு வந்ததனால் இவையெல்லாம் செய்ய முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க முடிந்தது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் ஆபத்து வருகிறதோ அதை தடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் படையணியாக இருந்து செயல்படும் என்பதிலே தமிழக மக்களுக்கே நம்பிக்கை இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது சொன்ன 3 காரியங்களும் அத்தனை கட்சியும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டிய காரியங்கள். ஒன்று ஸ்டெர்லைட்டு, அதை தன்னந்தனியாக போராடி பிறகு மக்களை திரட்டி கோர்ட்டுக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தி லைசன்ஸை ரத்து பண்ணியாச்சு. அப்போ அவ சொன்னேன், மகாராஷ்டிராக்காரன் தான் உடைச்சி நொறுப்பானா, நாங்கள் அவங்கள விட வீரர்கள், தென்னாட்டு வீரர்கள். கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் எப்படியா மகாராஷ்டிராக்காரன் உடைச்சி நொறுக்குனதை நாங்கள் ஏற்றுக்கணுமா, எங்களுக்கு வீரம் இல்லையா அப்படின்னா கேட்டேன். அதுபோல் இவ்வளவும் செய்து நெய்வேலியை பாதுகாத்து கொடுத்து நியூட்ரினோவை வரவிடாமல் தடுத்து இத்தனை முல்லை பெரியாருக்கு 10 வருஷம் போராடி இருக்கிறேன். 10 உண்ணாவிரதம், 3 நடைபயணம், 10 லட்சம் பேரை திரட்டினோம் ஒரு கட்டத்தில். ஆக முல்லை பெரியாரை பாதுகாத்ததற்கும் மறுமலர்ச்சி திமுக தான் காரணம். இவற்றையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்குரிய ஊடக வசதியோ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பத்திரிகையாளர்கள் பலமோ எனக்கு எங்கள் கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை. அன்னன்னைக்கு செய்தி போடுவாங்க, அவ்வளோதான். அந்த பலம் இல்லாததுனால
எங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கல. இந்த ஓட்டுக்காக நான் செய்யலை, நம்ம கடமையை செய்யணும். ஒரு கட்சி ஆரம்பித்தோம், கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள்னு சொன்னோம். ஆக தமிழகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தந்த ஆபத்துக்கள் வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடுகிற இயக்கம் மறுமலர்ச்சி திமுக என்பது படித்த நண்பர்களுக்கும் இது பற்றி தெரிந்த நண்பர்களுக்கும் தெரியுமே தவிர பாமர மக்கள் மனதில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பிரச்சார வலிமை இல்லை. சார், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவரத்துல போராடுற கட்சியினர் காவல்துறை கைது செய்யறாங்க, அறவழியில போராட்டம் செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் குற்றம் சுமத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு கோரமான கொடூரமான சம்பவம். அதிலே ஈடுபட்டவர்களுக்கு ஐபிசியில் இருக்கக்கூடிய உயர்பட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கருத்தாகும். அதுபோல் அவர் எதிர்த்தார். நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனார். அவரை பிற்பகலிலே கைது செய்து மாலையிலே விட்டு விட்டார்கள். அவர் ஒன்றும் செய்யாமல் போயிருந்தால் செய்தியை பெரிய வந்திருக்காது. அவங்களே கைது செஞ்சு அவங்களே விட்டாங்க. எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்திலும் செய்தி ஒரு எதிர்ப்புங்கிறத அவர் நிலைநாட்டுறதுக்கு அது பயன்பட்டுருக்கு. கூட்டணி கட்சியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஜனநாயகத்துல அடிப்படை உரிமை போராட்டம் பண்றதோ அரசு நோக்கி கேள்வி எழுப்புறது அதுவே கூட இந்த ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. கேபி ட்விட்டரில் எது வேணால் போடுவார். அவர் அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை போடுவார். நாங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாட்டிலையும் இல்லை. அவர்கள் நோட்டீஸ் கொடுக்க விடலைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்களுக்கு நோட்டீஸு கடையாக கொடுக்குறாங்க, வீடு வீடாக கொடுக்குறாங்க. அதையெல்லாம் யாரும் தடுக்கலை. எவ்வளவுதான் பிரஷர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் இங்கே ஸ்டேட்லயும் திமுகவை இங்கேருந்து ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு இங்க இருக்கிற மாநில தலைவரும் அது இல்லாம செப்பலும் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்லுவேன்.